ஆவே 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 மரியா. அன்பை பொழியும் அழகிய நிலவே ஆவே மரியா. ஆவியின் வழியாய் அமலனை தந்தாயே. இதோ நான் உன் அடிமை என்றாயே. உன் வார்த்தைக்கும் பணிவேன் என்றாயே. அன்பை பொழியும் அழகிய நிலவே ஆவே மரியா. ஆவியின் வழியாய் அமலனை தந்தாயே. ஆவியின் வழியாய் அமலனை தந்தாயே. நெஞ்சில் ஆடும் நீங்கா உறவே ஆவே மரியா. நீங்கா துன்பம் தீர்த்திட வாருமே. நெஞ்சில் ஆடும் நீங்கா உறவே ஆவே மரியா. நீங்கா துன்பம் தீர்த்திட வாருமே. நீரே எம் தஞ்சம் என்று ஓடி வந்தோம். தாங்கி தேற்றும் அம்மா. நீரே எம் தஞ்சம் என்று ஓடி வந்தோம். தாங்கி தேற்றும் அம்மா. நெஞ்சில் ஆடும் நீங்க உறவே ஆவே மரியா. நீங்க துன்பம் தீர்த்திட வாருமே. நெஞ்சில் ஆடும் நீங்க உறவே ஆவே மரியா. நீங்க துன்பம் தீர்த்திட வாருமே. நீரே எம் தஞ்சம் என்று ஓடி வந்தோம். தாங்கி தேற்றும் அம்மா. ஆம், அன்னை மரியாள் நம்மை தாங்கி தேற்றுகின்றாள் ஒவ்வொரு நாளும். அன்னை தூய ஆவியானவரின் துணையோடும் அன்னை மரியின் பரிந்துரையோடும் நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி. இன்று நாம் 15/8/24 இருக்கிறோம். இன்று நாடு சுதந்திரம் பெற்ற நாள், 78ஆம் ஆண்டு. நாம் அன்னை மரியின் விண்ணேற்பு விழாவை கொண்டாடுகிறோம். அதனோடு இணைந்து புனித அந்தோனியாரின் பிறந்த நாளையும் நாம் கொண்டாடுகிறோம். இது புனித அந்தோனியார் பக்தர்களுக்கு தெரிந்திருக்கும். இருந்த போதிலும் நம்மை ஒருவரை ஒருவர் அந்தோனியார் பெயரை வைத்து வாழ்த்திக் கொள்வோம். நாம் இன்று முதல் வாசகம் திருவெளிப்பாடு 11:9-12:1-6-10. நாம் இரண்டாம் வாசகம் 2 கொரிந்தியர் திருமுகத்திலிருந்து கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் என்பதற்கு உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதன் வழியாக சாவு வந்தது போல் மனிதன் வழியாகவே இருந்தார், உயிர்த்தெழுகின்றார். சாவுக்குள்ளானது போல் கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். நற்செய்தி. இன்றைய லூகாஸ் நற்செய்தி. அந்நாளில் மரியா புறப்பட்டு யூதேயா மலை நாடுகளுக்கு விரைந்து சென்றார். செக்கரியாவின் வீட்டை அடைந்தார். எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தொலியை எலிசபெத் கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது அவர் உரத்த குரலில் சொல்லியது, பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. இறைவனின் தாய், என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றிலுள்ள குழந்தை பேருகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய மரியே, நீர் பேறு பெற்றவர். எவ்வளோ ஒரு அழகான வார்த்தை! ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய மரியே, நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார், ஆண்டவரே, எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருகை கொள்கிறது. ஆம், நாம் இறை இயேசுவில் நம்பிக்கையுள்ளும் அனைவரும் உடலோடு உயிர்ப்பு பெறுவர் என்பதை மிகப்பெரிய சான்று அன்னை மரியாளின் விண்ணேற்பு. இதை நாம் திரு அவையோடு இன்று கொண்டாடுகின்றோம். அன்னை மரியாளின் உயிர்ப்பு என்பது ஆன்மாவின் உயிர்ப்பு மட்டுமல்ல, மாறாக அது உடலில் சேர்ந்த உயிர்ப்பு என்பதற்கு திருச்சபை சான்றாக நிற்கின்றது. ஆண்டவர் கன்னிமரியாவின் உடலை அழிவிற்குட்படுத்தாமல் அதன் பரிசுத்தத்தோடு விண்ணக மகிமையில் பங்கு பெற அழைத்து சென்ற விழா இன்று. தூய்மையின் மொத்த உருவாக வாழ்ந்த தாய் மரியாளுக்கு அவர் மகன் கிறிஸ்து, தந்தை
கடவுளோடு தூய ஆவியின் துணையோடும் தந்த மிக பெரும் ஆட்சியே விண்ணக பேரின்பத்திற்கு உடலோடு அவரை அழைத்தது. அன்னை மரியாளின் காட்சிகள் எல்லாம் அவரை உடல் கொண்டவராகவே காட்டுகின்றது. விண்ணக மகிமையில் பங்கு பெற அன்னையை போன்று நாமும் உடலோடு உயிர்ப்பு பெற தேவைப்படுவதை தூய்மையே. அன்னையை போன்று தூய வாழ்வு வாழ இறைவனிடம் வரம் கேட்போம். அன்னை மரியாள் உயிரோடு இருக்கின்றார்களா என்று நிறைய பேர் நம்மிடம் கேட்கும் கேள்விக்கு நாம் சொல்லும் பதில், அன்னை எங்கெல்லாம் காட்சி கொடுத்தார்களோ அங்கெல்லாம் ஆவியாகவோ வெறும் குரலோ அல்ல. அன்னை மரியாள் உயிருடன் நின்றாள். உயிருடன் முழு உருவத்தோடு நின்று ஒவ்வொரு இடத்திலும் நமக்காக பேசியிருக்கிறார். உதாரணமாக வேளாங்கண்ணியில், வில்லியனூரில், பிரான்சில், இத்தாலியில், பாத்திமா நகரில், லூர்து நகரில், இப்படி நிறைய சாட்சிகள் அன்னை மரியாளை பற்றி. இதோ புனித அந்தோனியார் அழியா நாவுடன் வாழ்ந்தார் என்பதற்கு நீதிமொழிகள் 10:31. கடவுளுக்கு அஞ்சி நடப்போரின் வாயினின்று ஞானம் பொங்கி வழியும், வஞ்சகம் பேசும் நா துண்டிக்கப்படும். இன்று வரை புனித அந்தோனியாரின் நா அழியாமல் இருக்கிறது. அதனால் நாமும் முடிந்தவரை ஒருவர் மேல் ஒருவர் பொல்லாங்கு பேசாமல், பொய் பேசி சாட்சிகளாக வாழாமல், முடிந்தவரை புனித அந்தோனியார் போல அவரை முன்மாதிரியாக வைத்து வாழ முயற்சி செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.